வெல்கம் டு எல்செட். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். அதே போல் இஃப் யூ ஆர் தி பிகினர் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மிங் இன் டு மை சேனல், டோன்ட் மிஸ் டு சப்ஸ்கிரைப். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிகினர்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி ஒரு லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட வீடியோவோட எண்டில் என்னோட நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணுவேன். அதுக்கெலாம் எதுவுமே சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசினா போதும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் நான், சரியா? அது நம்ம ப்ரிப்போஷன் சொல்லுவோம், அதெல்லாம் வேணாம். நமக்கு ஜஸ்ட் 4 வேர்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 4 வேர்ட்ஸில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், அதுக்கு என்ன மீனிங் வரும், எல்லாம் டோட்டலாக நாங்கள் சொல்லிக் கொடுத்து கிளியர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வேர்ட் ஸ்டில், சரிங்களா? அதே போல் எட். ஸ்டில் என்ன அல்லது எட் அப்படின்னா என்ன, சரி? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில். டில் மீன்ஸ் வாட், அதே போல் அன்டில். ஸோ இது 4 வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே நான் கிராமருக்குள்ளே நான் டீப்பாக போக விரும்பல, ஜஸ்ட் இது வேர்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது 4 வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன, எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வரக்கூடாது, எங்கே எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ஃபஸ்ட் இன்னும் அப்படின்றதான் மீனிங், சரியா? இன்னும் அப்படின்றதான் மீனிங். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும், சரியா? வரைக்கும் அப்படின்றதான் மீனிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் அண்ட் அன்டில். இது டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபார்மல், அதாவது இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசணும் அப்படின்னா நம்ம வந்து டில் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புகிறோம், இல்லை ப்ரொஃபஷனல் ஹையர் அஃபிஷியல்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அன்டில் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார்மல். ஸோ ஃபார்மல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். பட் டில் வந்து ஈஸியாக இருக்குது பேச. நான் வந்து எல்லாத்துலையும் டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்டில் வந்து நான் ரொம்ப ரேர் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுதான் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது இது எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் வித் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எழுதி போட போகிறேன், பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எஸ், let's learn still with some examples. Okay, so still means something is continuing, under process அல்லது ongoing அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, ஒரு செயல் வந்து ஏற்கனவே ப்ராசஸில் இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் ஸ்டில் அப்படி நம்ம மீனிங் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் இஸ் கண்டினியூவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அதுக்கு நம்ம ஷார்ட்டாக ஸ்டில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை சிஸ்டர் ஸ்டில் லீவ்ஸ் வித் மை பேரண்ட்ஸ், சரியா? ஸோ ஸ்டில் ஏற்கனவே தங்கிட்டு இருக்குங்க, இன்னமும் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான். ஸோ இனிமேலும் தங்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இதோட மீனிங், சரியா? மை சிஸ்டர் ஸ்டில் லீவ்ஸ் வித் மை பேரண்ட்ஸ் அன்டில் ஷீ ஸ்டேஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ் நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஸ்டில். அடுத்து ஈ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட், இன்னுமே அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படின்றதான் இங்கே மீனிங். ஸ்டில் இன்னும் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றதான் ஈ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். அடுத்து we are still waiting for the bus. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாரு பஸ் ஏற்றிங்களா இல்லைன்னா, இல்லை நாங்கள் இன்னுமே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறச்ச நீங்கள் வந்துட்டு we are still waiting for the bus அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ we are still waiting for the bus அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து I can still run the business. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்ம ஏதோ ஒரு லாஸ் அல்லது ஒரு மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஏதோ ஒரு டீரோ வருது அப்படின்னா, ஸோ அதனால் நம்மளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இன்னும் உன்னோட பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போது எஸ் ஐ கேன் ஸ்டில் ரன் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு இடையூறு வந்தாலுமே நான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடையூறு எப்படி நீ ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, ஸோ எஸ் ஐ எம் ஃபேஸிங் தட் பட் ஐ கேன் ரன் த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஐ கேன் ஸ்டில் ரன் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? ஸோ இங்கே வந்து நான் கொஷின் பேட்டர்னில் யூஸ் பண்ணிக்கிறேன். Do you still go to the coaching class? சரியா? இன்னுமே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம do யூஸ் பண்ணிக்கிறோம், which means we are asking the questions in present form, சரியா? Do you still go to the coaching class? அதே போல் இங்கேயும் கொஷின் கேட்குறேன் நான், are you still staying there? Are you still staying there? இன்னுமே நீங்கள் அங்கே
தங்கிட்டு இருக்கீங்களா, ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம வந்துட்டு ஆர் யூ ஸ்டில் ஸ்டேயிங் தேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு ஐடியாக்காக தான் நான் அதான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு சென்டென்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து போடலாம், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெர்ப்ஸ் லீவ், ஒர்க், அப்புறம் வெயிட்டிங், சரி இதெல்லாம் கண்டினியூஸ் வெர்ப். அதே போல் ரன், கோ, ஸ்டே. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ஸ்டில் யூஸ் பண்ணணும். சரியா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒரு லாஜிக். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டில் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டில்லை தூக்கி எங்கன்னா வேற எங்கேயாச்சும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது கிராமட்டிக்கலி மேபி சென்டென்ஸ் பேட்டர்லாம் கரெக்டாக வராது, இன்கரெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு எப்பவுமே வர்புக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க, அதான் சரியா இருக்கும். சரியா, ஸோ ஸ்டில் மீன்ஸ் இன்னும் அப்படின்ற ஒரு மீனிங், சம்திங் இஸ் கண்டினியூவிங், இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றதான் மீனிங். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட் பார்த்துடலாம். சரியா, YET எட் பார்த்துடலாம். ஓகே, எஸ். ஸோ ஏற்கனவே வீடியோவோட இனிஷியல் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எட் அண்ட் ஸ்டில் ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் ஸ்டில் யூஸ் பண்ணுற இடத்துல எட் யூஸ் பண்ண முடியாது, எட் யூஸ் பண்ணுற இடத்துல ஸ்டில் யூஸ் பண்ண முடியாது. அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட் மீன்ஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். சரியா, வெயிட்டிங் ஃபார் சம்திங். அங்கே ஸ்டில் வந்து ஆல்ரெடி சம்திங் இன் ப்ரோக்ரஸ், சம்திங் இஸ் ஆன் கோயிங். இங்கே வந்து we are waiting for something. ஓகேவா, so let's see examples. So based on examples you can understand better. So the result is yet to be announced. சரியா, the result is yet to be announced, which means we are waiting for something, which means we are waiting for the result to be announced. So yet to be announced, இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்றதான் இதோட மீனிங். So we are waiting for the result to get announced. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இஸ் எட் டு கம், இஸ் எட் டு கம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ நம்ம இன்னும் வரல அப்படின்னு நமக்கு சொல்கிறத இஸ் எட் டு கம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வந்து ஒரு 3% நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, அவனுடைய கொலீக் வரல அப்படின்றப்போ உங்கள் மேனேஜர் கேட்குறாரு, அவர் வந்துட்டாரா, அவனோட கொலீக் வந்துட்டாரான்னு கேட்குறப்போ நோ எட் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி. சரியா, இஸ் எட் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த டாஸ்க், இன்னொரு ஒரு கொஸ்டினாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேங்க. ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த டாஸ்க், அந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ நாட் எட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அல்லது எட் டு கம்ப்ளீட், ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நாட் எட்னா ஷார்ட்டாக முடிஞ்சு போயிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. எட் டு கம்ப்ளீட் அப்படின்னா இன்னும் முடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து டிட் யூ வாட்ச் த ப்ரோக்ராம், நீங்கள் அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். நாட் எட் அல்லது எட் டு வாட்ச், பார்க்கணும் ஆனால் இன்னும் பார்க்கல அப்படின்றது தான். சரியா, ஸோ அதே போல் ஐ ஹேவன்ட் சீன் த லேட்டஸ்ட் மூவி, அப்புறம் ஐ ஹேவன்ட் சீன் த லேட்டஸ்ட் மூவி எட். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் லேட்டஸ்ட் மூவி இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் மூவி இன்னும் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் எட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மூவி, which means you have to watch or you want to watch but you not yet watch the movie. சரியா, அதுதான் இங்கே மீனிங். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர்லெஸ் ரெண்டுமே சேம் மீனிங் தான் கொடுப்போம். சரி, நான் இன்னும் படம் பார்க்கல, இதுவும் இன்னும் படம் பார்க்கல தான் வரும். இதுவும் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம், நான் இன்னும் லேட்டஸ்ட் மூவி பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்துட்டு எட்டு போட்டால் அதை பார்க்க வேணும். சரியா, வாண்ட் டு சி பட் யூ ஆர் எட் டு சி அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து மீனிங். சரியா, ஸோ ஜஸ்ட் இந்த சின்ன எட்டு வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக வேறு ஒன்றுமே பெருசாக கிடையாது. நீங்கள் இதை டெப்த்தாக போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேச ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் பார்த்தாச்சு. டில் அண்ட் அன்டில் ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டில் அண்ட் அன்டில் ரெண்டுமே சேம் தான். டில் வந்து இன்ஃபார்மல் அண்ட் அன்டில் வந்து ஃபார்மல். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அண்ட் இது புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்லேயும் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, ஸோ கேன் யூ வெயிட் ஃபார் மீ டில் 2 o'clock. சரியா, வரைக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ 2 மணி வரையும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நம்ம பொலைட்டாக வந்து நம்ம கேட்குறோம். கேன் யூ வெயிட் ஃபார் மீ டில் 2 o'clock அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரியா, ஸோ டில் அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வரைக்கும் அந்த டைமை மென்ஷன் பண்ண, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா I slept till 7 in the morning.
ஐ ஸ்லெப்ட் டில் 7 in the மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ நேரம் தூங்கணும்னு கேட்டப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7 மணி வரைக்கும் நமக்கு தூங்கணும், 8 மணி நேரம் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இது மாதிரி சொல்லலாம், ஐ ஸ்லெப்ட் டில் 7 in the மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? யூ வாட்ச் மை வீடியோ டில் த எண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோவை கடைசி வரையும் பாருங்க அப்படின்றதான். ஸோ யூ வாட்ச் மை வீடியோ டில் த எண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி. யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி அன்டில் யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ். பாருங்க, அன்டில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் டில் யூஸ் பண்ணி 3 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஷின் வரும், அன்டில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி அன்டில் யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ். ஸோ I request you to practice daily until you speak good English. சரிங்களா? So I think this is the end of my content, and so please practice daily so that you can speak better English, and I am always there for you to support and to guide you, and please subscribe and share to all your friends. So if you want to speak good English, please contact me. I can support you as much as possible. Keep practicing, keep speaking, you can speak good English. Thank you.